இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, சூரியன், சந்திரன், நவக்கிரகங்கள், இன்னும் கோடான கோடி சூரியன்கள், சந்திரன்கள், கிரகங்கள், கோள்கள் எல்லாமே இந்த யூடியூப்பில் பிரபஞ்சத்தை பற்றி எடுத்து காட்டும்போது பார்த்திங்கன்னா, எந்த அதாவது எந்த தொடுதலும் இல்லாமல் தானாகவே எல்லாமே சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த எப்படி சோப்பு குமிழிகள் அப்படியே காற்றுல அப்படி ஊதும்போது தனித்தனி தனித்தனி தனித்தனியாக பறந்துபட்டு விரிந்து போகிறதோ, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் தனித்தனியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தியானங்கள்லாம் பண்ணும்போது அதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வேதாத்ரி மகரிஷி துரியாதீத தவமெல்லாம் பண்ண சொல்லும்போது அந்த சக்தி களத்துக்குள்ளார நம்மளை கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்குள்ளார நம்ம போகும்போது கோடான கோடி சூரியர்களை, சந்திரர்கள் எல்லாரையும் நாம் அப்படியே அதுக்குள்ளார இணைத்து கொண்டு நாம் அவ்வளவு பெரியதாக மாறுகிறோம் அப்படின்னு அவங்க அந்த தவத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்னா, நாம் மண்ணில் இருக்கிறோம், நிலத்தில் இருக்கிறோன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி எப்படி எதையுமே பற்றுக்கோடு இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறதோ, அந்த மாதிரி நாமும் எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்மை தாங்கி கொண்டிருப்பது எது? அப்படி நாம் சுற்றி கொண்டிருக்கும்போது நம்மை தாங்கி கொண்டிருப்பது எது அப்படின்னு நம்ம பார்த்தோமேனால், கடவுள்தான் நானாக இருந்து என்னை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். நானாக இருப்பதும் என்னை தாங்கி கொண்டிருப்பதும் கடவுள்தான் அப்படிங்கிற நிலை வரைக்கும் நம்மளை மகரிஷி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி நாம் தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இந்த சின்முத்திரை என்று இந்த விரலை இந்த விரலால் தொடும்போது தொடுபவர் யார், தொடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறார் அவர். ஏன்னா இந்த விரல் தொடுகிறதா இந்த விரல் தொடுகிறதான்னு தெரியல. தொடுபவர் யார், தொடப்படுபவர் யார்? தொடுபவரும் நான் தான், தொடப்படுவதும் நான் தான் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இப்படி கைகளை வைத்து கொண்டு நான் தான் எல்லாம் என்று அவர் உணர்த்துகிறார். தொடுவதும் நான் தான், தொடப்படுவதும் நான் தான், எல்லாமே நான் தான் என்று சொல்கிறார். அதை நாம் சற்று ஊன்றி பார்த்தால் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? எந்த பெயர் வைத்து கொண்டவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நான் நான் என்று சொல்லுகிறது. பெயரை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, பாலை தாண்டி, எல்லா பிரிவுகளையும் தாண்டி எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் என்று சொல்லுவது. அந்த நான் என்பதுதான் எல்லா இடங்களிலேயும் நான் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த நான் தான் பரம்பொருள் என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த சூரிய ஒளியின் காரணமாக நாம் எல்லா பொருள்களையும் பார்க்கிறோம். எல்லா பொருள்களும் தெரிகிறது பொருள்களாக பார்க்கும்போது. ஆனால் சூரிய ஒளி அதன் மீது படும்போது தான் அந்த பொருள் நமக்கு தெரிகிறது என்று நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் சூரிய ஒளியாக நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரஜை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வு. அது வரும்பொழுது தான் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமுமே நான் தான். எல்லாமே சொல்லுதில்ல நான் தான் நான் தான் நான் தான். அந்த மாதிரி இந்த உலகத்திலே காணக்கூடியது எல்லாமே நான் தான். அந்த நான் என்பது தான் தொடுவது எது, தொடப்படுவது எது, எல்லாமே நான் தான் என்ற ஒன்றை உணர்த்துகிறது. இதை நாம் எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு பிரஜையோடு எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று, இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களிலால், அதாவது நம்ம சொல்கிறோம் பஞ்சபூதங்கள், ஐம்பொறிகள்னு சொல்கிறோம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல், இதன் மூலமாக நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லும்போது தொடுதல் என்பது தான் மிக மிக முக்கியமானது.
அந்த தொடுதலின் மூலமாகவே எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடுகிறோம் என்ற ஒரு பிரஜையோடு நாம் செயல்படும்போது இறை உணர்வை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று ஞானியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா?